திரு ஐயாறு திருவையாறு. அந்த திருவையாற்றில் வந்து வழிபடுவதற்கு அந்த யம பயம் விலகும், ஆயுள் அதிகரிக்கும், இது போன்ற நம்பிக்கைகள்லாம் அந்த இதில் உண்டு. பஞ்ச நதீஸ்வரர், அதாவது ஐயாரப்பர். திருவையாறுனா இதுதான். ஐயாரப்பர் இருப்பாரே, ஆண்டவர் அல்வாக்கில் இருக்கும், தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை நடக்கும், காவிரி இருக்கும், கொள்ளிடம் இருக்கும், எங்கே பார்த்தாலும் வயல்வெளியாக இருக்கும். அறமடத்த நாயகின்னா அரசியல்களை வளர்க்கக்கூடிய, தன்னை வேண்டுபவருக்கு அறமளிக்கும் வரமளிக்கும் அன்னையாக அவர் விளங்கி வருகிறார். அது ஒரு இடத்துல நின்று ஐயாரான்னு நம்ம அப்படியே கத்துனோம்னா அது ஒரு 6 தடவை 7 தடவை அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஐயாரா 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 ஐயாரான்னு வருது. 5 ஆறுகள் பாயும் பகுதியைச் சேர்ந்த ஆலயத்திலே அமர்ந்திருப்பதால் அவருக்கு ஐயாரப்பர் என்று பெயர். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலயாற்றுப்படை நல்ல அற்புதமான ஆலயங்களில் கிடைத்த ஆன்மீக அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நேயர்களையும் அங்கு செல்ல வழிகாட்டுதல், அதுதான் வந்து ஆற்றுப்படை, ஆலயாற்றுப்படை. இந்த முறை 5 ஆறுகள் பாயக்கூடிய தஞ்சை சோழ மண்டலத்தில் தஞ்சை பகுதியிலே திரு ஐயாறு திருவையாறு என்கிற ஊரில் அமைந்திருக்கின்ற பஞ்ச நதீஸ்வரர், அதாவது ஐயாரப்பர், 5 ஆறுகள் பகுதியை பாயும் பகுதியைச் சேர்ந்த ஆலயத்திலே அமர்ந்திருப்பதால் அவருக்கு ஐயாரப்பர் என்று பெயர். காவிரி, வெண்ணாறு, வெட்டாறு, வடாறு, கொள்ளிடம் 5 ஆறுகள் அற்புதமான பாய்ந்து வளம் தரக்கூடிய பூமி அந்த காவிரி கரை. அதில் அமைந்திருக்கிற ஐயாரப்பர் மிக சிறப்பான ஒரு அற்புதமான தலம். அந்த தலத்திலையுமே அந்த ஐயாரப்பர் என்பவர் மட்டுமல்லாமல் அது வடக்கைலாயம், தென்கைலாயம் என்று 3 கோவில்களாக அமைந்திருப்பது மிகச்சிறப்பு. இந்த ஊருக்கு மட்டுமே அமைந்த சிறப்பு. அம்பாளுடைய பெயர் அறம் வளர்த்த நாயகி. அது என்ன, அறம் வளர்த்த நாயகனுடைய கோவில் தனியாக இருக்குது. அந்த சந்நிதி தனி கோவிலாகவே இருக்குது. அது நகரத்தார் சமூகம் தனியாகவே கட்டியதாக ஐதீகம், அவங்களுடைய வரலாறு இருக்குது. அறம் வளர்த்த நாயகின்னா அது பார்த்தால அரசியல்களை வளர்க்கக்கூடிய, வந்து தன்னை வேண்டுபவருக்கு அறமளிக்கும் வரமளிக்கும் அன்னையாக அவர் விளங்கி வருகிறார். பொதுவாகவே ஆண்கள் தர்மம் செய்வதை விட பெண்கள் தர்மம் செய்வது மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக கிடைக்கக்கூடிய பலன்களை விட அதிக பலன்களை தரத்தக்கது என்று சொல்கிறார்கள். அதனால தான் இங்கே அன்னை வந்து அறமுளர்த்த நாயகியாக எல்லோருக்கும் அருள்பாலிக்கிறார் என்று சொல்லப்படுவதுண்டு. அந்த ஐயாரப்பர் வந்து சுயம்புவாக வந்தவர். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா சுயம்புவாக வந்தனால அவருடைய ஜடாமுடி கருவறையை தாண்டியும் வெளியில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் அம்மன் அவர் சுவாமி சன்னியை விட்டு வெளியில் அந்த சுற்று பிரகாரம் சுற்றி வர முடியாது, அது அலவுடு இல்லை. ஏன்னா அவருடைய ஜடாமுடி எல்லாம் பின்னாடி இருக்கிறதாகவும் நாம் நடக்கும்போது அது மேலே கால் பற்றக்கூடாது என்பதற்காகவும் அந்த பிரகாரத்தை சுற்றி வருவது இல்லை சுவாமி சன்னதியில். அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. அப்புறம் இங்கே இன்னும் சிறப்பான பல விடயங்கள் இங்கே நடந்திருக்குது. நீங்கள் நம்ம அப்பருடைய வாழ்க்கையில் திருக்கையிலாய காட்சி என்று சொல்கிறார்கள். அப்பர் வந்து கைலைநாதனை நேராக போய் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு திருநாவுக்கரசர். அப்போ காடு மலை எல்லாம் கடந்து அந்த தள்ளாத வயதிலும் சிரமப்பட்டு கைலையை நோக்கி போகும்போது மானசரோவர் ஏரி அந்த இடத்துல போகும்போது இறைவன் வந்து ஒரு முனிவர் வேடத்திலே வந்து அதை தடுக்கிறார். நீ கைலைக்கு போகணும்னா பூத உடலோட கைலைக்கு போக முடியாது. அதாவது என்னன்னா, அப்புறம் நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பாடல்கள்லாம் பாடி அந்த சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக சிவபெருமான் மாதிரி சொல்கிறார். அப்படின்னா நான் கைலை நாயகனை வந்து உமாதேவியோட பார்க்காம நான் போக மாட்டேன், பூத உடலோடு மேலே போக முடியாதுன்னா நான் இறந்து விட்டு ஆத்மமாக போகிறேன் அப்படின்னு அவர் ஒரே மல்லுக்கட்டை. அப்போ என்ன சொல்லியிருக்க அந்த முனிவர், ஒன்றுமே இல்லை, நீ இந்த மானசரோவர் ஏரியில் மூழ்கி திருவையாறு ஐயாரப்பர் அந்த ஆலயத்தில் திருவையாறு என்ற ஒரு தலத்திலே எந்திரிக்கும் போது அங்கே நான் உனக்கு கைலை காட்சியை காமிக்கிறேன்
அப்படின்னு சொன்னதாகவும், அவருடைய மானசரோவர் ஏரியில் மூழ்கி திருவையாறில் அந்த தீர்த்தத்தில் எந்திரித்து பார்க்கும் பொழுது அந்த கைலாய காட்சி, பரமசிவனும் பார்வதியும் திருக்கைலாயத்தில் எப்படி இருப்பார்களோ அந்த காட்சியை அப்பருக்கு வழங்குகிறார்கள். அப்போ அந்த இடத்திலேயே அமையப்பட்டதுதான் அந்த தென் கைலாயம் என்று சொல்கிறார்கள். தென் கைலாயம், அது தென் கைலாயம். அதில் அந்த மேலே அவர் இருக்காங்க, பரமேஸ்வரன் பார்வதி இருக்கிற மாதிரியும் பனிபடர்ந்த மலையில் கீழே இவர் நிற்கிற மாதிரியுமே சிலை இருக்கிறது. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே அப்பருக்கு தனியாக ஒரு சின்ன ஒரு சந்நிதி வைத்திருக்கிறார். மகா சன்னிதானம் அவர்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தர்ம ஆதீன மகா சன்னிதானம் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் மிகச் சிறப்பாக எல்லா விழாக்களும் விமரிசையாக நடத்தப்பட்டு செயலாற்றி வருகிறது குறிப்பிடத்தக்கது. சுத்தமான முறையிலே, அருமையான வகையிலே தூய்மையாக பராமரிக்கப்பட்டு எல்லா திருவிழாக்களும் காலகாலமாக சரியான அளவிலே நடைபெறுவதும் சிறப்பு. குறிப்பாக ஆடி மாதத்தில் கைலை காட்சி என்ற கைலை காட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்பருக்கு கைலை காட்சி ரொம்ப முக்கியம். அது ஏராளமான பக்தர்கள் வர்றாங்க. ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பஞ்சநதீஸ்வரர் ஆலயம், இது சுற்றியும் பார்த்திங்கன்னா இதில் இந்த நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடத்தி வைத்தது ஐயாரப்பர் என்று சொல்வார்கள். அப்போ நந்தியம்பெருமானை அழைத்து கொண்ட அந்த திருமண வைபவத்தில் 7 ஊர் சப்தஸ்தானம் என்று சொல்வார்கள். திருவையாறு சேர்த்து 7 ஊர்கள். கண்ணாடி பல்லாக்கு ரொம்ப தமிழகத்தின் மிக விமரிசையான திருவிழா கண்ணாடி பல்லாக்கு திருவிழா. சப்தஸ்தானம், திருவையாறு சப்தஸ்தானம்னா ரொம்ப ஃபேமஸ். அதில் சுற்று வட்டாரத்தில் திருப்பழனம்னு ஒரு ஊருக்கு, திருவேதிக்குடி, திருச்சோற்றுத்துறை, திருக்கண்டியூர், திருநெய்த்தானம், இந்த மாதிரி ஊர்கள் இருக்குது. இதெல்லாம் இறைவன் நந்தியம்பானை அழைத்து கொண்டு திருமண கோலத்தில் போய் எல்லாரையும் அவங்கள அழைச்சிட்டு ஒரே இடத்தில் அந்த சப்தஸ்தானம் எல்லாருமே ஒரே இடத்தில் அசம்பிள் ஆவாங்க. அது ரொம்ப அற்புதமான காட்சி. அது கண்ணாடி, அதாவது 7 ஊர் கண்ணாடி பல்லாக்கும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அந்த இறைவனுக்கு மாலை போடுற மாலை போடுற காட்சி நடக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும், பயங்கரமான கூட்டம் இருக்கும். அந்த திருவையாறு ஆலயத்தில் கைலை காட்சி ஒன்று ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது. அடுத்தது சப்தஸ்தானம், உடம்பு ஃபுல்லாக. அது இன்னொரு பெரிய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பீமரத சாந்தி இது மாதிரி நல்ல ஆயில் நீட்டிப்பாக்கான ஹோமங்கள், தோஷ நிவர்த்தி இதெல்லாம் அங்கே நடக்குங்கிறாங்க. ஏன்னா இறைவன் அந்த மாதிரி யமபயம் நீக்கக்கூடியவராக அங்கே இருக்கிறார். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. ஒரு அப்பா அம்மாவை இழந்த ஒரு அந்தன சிறுவன் அந்த துக்கத்தில் ஊராக போய் இறைவனை தரிசிக்கிறான். அது திருப்பழனங்கிற பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. திருப்பழனத்தில் போய் சந்திச்சுட்டு தல யாத்திரை மாதிரி போயிட்டு வரும்போது அவனுடைய கனவுல யமபெருமான் தோன்றி, இன்னையிலேருந்து 5ஆவது நாள் உனக்கு உயிர் போயிடும், நான் உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன்னு சொல்கிறார். அப்போ அவன் அந்த சிறுவன் பயந்து போய் என்ன செய்கிறான், இதை என்ன செய்கிறது, சிவமந்திரத்தை தான் ஜபிக்கணும் அப்படின்னு வசிட்டரும் அவருடைய கணவர் ஒன்றுமேல நீ ஐயாரப்பரை போய் அங்கே தரிசனம் பண்ணி நீ மந்திரம் சொல்லி நீ ஜபித்து கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். 5ஆவது நாள் யமதர்மன் வரார். வந்தவுடனே இவனும் வசிஷ்டரும் இவனுக்காக இறைவனை ஐயாரப்பரை வேண்டும் போது, ஐயாரப்பர் தன்னுடைய வாயிற்காவலராக இருக்கக்கூடியவரை ஆட்கொண்டாராக தன்னுடைய உருவமாக மாற்றி சிவபெருமானே ஆட்கொண்டாராக அந்த யமதர்மனை வதம் செய்து, யமன் கீழே இருப்பான், ஆட்கொண்டார்னு ஒரு சந்நிதி இருக்கு இங்கே. அந்த ஆட்கொண்டார் காலில் யமதர்மராஜாவை வைத்து மிதித்திருப்பார். அது மாதிரி வைத்து அவனுக்கு மோட்சம் கொடுத்தாங்க, ஒரு முக்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்னென்னா, அந்த திருவையாற்றில் வழிபடுவதற்கு அந்த யம பயம் விலகும், ஆயுள் அதிகரிக்கும், இது போன்ற நம்பிக்கைகள்லாம் அந்த இதில் உண்டு, அந்த சிறப்பு. அப்புறம் அதில் வாசல்லையே ஒரு குங்குளிய கிணறு இருக்குது. அந்த குங்குளிய கிணறு என்னென்னா, அந்த குங்குளியம், அந்த சாம்பிராணி ஆக அந்த பவுடரை போட்டிங்கன்னா அந்த புகை அப்படியே வருது. அந்த புகை பரவும் இடங்களிலெல்லாம் அந்த எல்லை வரையிலும் நமக்கு மரண பயம் இருக்காது, யம பயம் இருக்காது, சஞ்சலங்கள், மன சஞ்சலங்கள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு அந்த மன சஞ்சலங்கள், யம பயம் இருக்கக்கூடியவர்கள், மன கிளேசத்தோடு செல்பவர்கள் அதை விடுவித்து சிறப்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் ஐயாரப்பர் ஏற்படுத்தி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இன்னொன்று, ஐயாரப்பரே
தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டதும் உண்டு, பூஜை செய்து கொண்டதும் உண்டு. ஆக்சுவலாக ஒரு சிவாச்சாரியால் ஒருத்தர் வந்து காசிக்கு போயிடுறாரு. குறிப்பிட்ட டயத்தில் அதனால் அவர் திரும்பி வரலை. அதனால் இவருக்கு பூஜை செய்வதற்கு குருக்கள் இல்லாத சூழலில் அவரே அந்த குருக்கள் வேடத்தில் வந்து தன்னைத்தானே பூஜை செய்து கொண்டதாக ஐயாரப்பருக்கு ஒரு ஐதீகமும் இருக்கிறது. ஸோ இது ஒரு பரந்துபட்ட அளவில், அதோட அந்த வெளி பிரகாரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், உயர்ந்த மதில்கள். அதில் ஒரு இடத்துல நின்று ஐயாரான்னு நம்ம அப்படியே கத்துனோம்னா அது ஒரு 6 தடவை 7 தடவை அப்படியே ரிப்பீட் ஆகுது, ஐயாரா 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 ஐயாரான்னு வருது. அந்த அமைப்பில் அந்த கட்டடக்கலை அற்புதமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி திருவையாறு பஞ்ச நதீஸ்வரர் ஆலயம் எல்லா வகையிலும் அறமளர்த்த நாயகியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான தோற்றத்துடன் யமபயம் நீக்கி சங்கடங்கள் நீக்கி தோஷ பரிபாலனம் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலே இங்கே ஐயாரப்பரும் அறமளர்த்த நாயகியும் இருக்கிறார்கள். இன்னும் திருவையாறுனோடனே உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தியாகராஜ சுவாமிகள் அங்கே தான் வந்து முக்தி அடைஞ்ச இடம். வருடம் தியாகராஜ சுவாமிகளுக்கு ஆராதனை நடக்கிறது உண்டு. அதில் உலகமெங்கும் இருக்கக்கூடிய கர்நாடக இசைக்கலைஞர்கள் அவ்வளோ பேரும் வந்து தங்களுடைய நன்றி கடனை செலுத்துவார்கள் தியாகராஜருக்கு. அந்த தியாகராஜர் எல்லாம் நம்ம சொல்லுவோம், அவர் ராமரை பற்றி தான் கிருத்திஸ் நிறைய பாடியிருக்காருன்னு. அவர் ஐயாரப்பர் பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார் தியாகராஜ சுவாமிகள். ஸோ அந்த திருத்தலம், அதுவும் இல்லாமல் இன்னொன்று, நாங்களாம் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த தியாகராஜ ஆராதனை போனோம்னா ஒரு 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 கட்டாயமாக ஒரு வேலை செய்வோம். அங்கே ஆண்டவர் அல்வா கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த பைத்தம்பருப்பு அல்வா. தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊர்லேயும் அந்த மாதிரியான ஒரு அல்வாவை நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாது. அந்த நெய்யோட மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த அல்வாவை எடுத்து தொட்டு சாப்பிட்றதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இதாக இருக்கும், அமைப்பாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான அந்த ஆண்டவர் அல்வா கடை, அதுவும் எல்லாமே அந்த திருவையாருடைய ஒரு பாரம்பரிய சின்னமாக அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ திருவையாறுனா இதுதான், ஐயாரப்பர் இருப்பார், ஆண்டவர் அல்வா கடை இருக்கும், தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை நடக்கும், காவிரி இருக்கும், கொள்ளிடம் இருக்கும், எங்கே பார்த்தாலும் வயல்வெளியாக இருக்கும். அது ஒரு அற்புதமான அனுபவம் தானே அது. இந்த திருவையாறு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துல இருக்குது, கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப சிரமம் இல்லை. இது ஒரு பேரூராட்சி, பெரிய ஊர் தான் அது. தஞ்சாவூர்லேருந்து 12 கிலோமீட்டர் திருவையாறு, அது எல்லாருக்குமே தெரியும். தென் வந்து கும்பகோணத்துலேருந்து 33 கிலோமீட்டர், அது எல்லாமே காவிரி இதெல்லாம் நதிகள் சூழ்ந்த பகுதி. அந்த திருவையாறுலேருந்து கும்பகோணம் போகிற பகுதி 2 பக்கமும், ஒரு பக்கம் வந்து காவிரி ஆறு ஓடும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு வயல்களாக இருக்கும். அது ஒரு அற்புதமான அனுபவம், வளைந்து நெளிந்து போகும். ஆனாலும் எல்லாம் பச்சை பசேன்னு ஒரு வளமையான ஒரு பகுதியாக அது அமைந்திருக்கும், ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால் தஞ்சாவூர்லேருந்து 12 கிலோமீட்டர் திருவையாறு, கும்பகோணத்தில் வரணும்னா 33 கிலோமீட்டர். ஸோ நடுநாயகமாக அப்புறம் திருவையாறுலேருந்து அரியலூர், திருமலபாடி இதெல்லாம் அந்த ரூட்டும் போகும் உங்களுக்கு. ஸோ இது நடுநாயகமாக அமைந்திருக்கிறது, தஞ்சாவூருக்கு ரொம்ப வெகு அருகிலே அமைந்திருக்கிறது. ஸோ அனைவரும் எளிதாக சென்று ஐயாரப்பரை தரிசனம் செய்து வாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம்.